ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். ரைஸ் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற வச்ச ரைஸை போட்டு 3/4 பதத்துக்கு ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் நம்ம ரைஸை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். வடித்த ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் 1/4 கப் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 பீன்ஸு. அதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் கேரட், அதையும் இதை சேர்த்து நம்ம 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் 1/4 கப், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் முட்டைக்கோசு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 மினிட் மட்டும் வதக்குனா போதும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டே இந்த வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அரை வேக்காட்டில் வேக வச்சா எடுத்துக்கிட்டால் போதும். இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு நடுவில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த காயெல்லாம் முட்டையோட சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வடித்து ஆற வச்சு எடுத்துருக்க ரைஸை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல் ரைஸையும் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ரைஸ் கெட்டியாயிரும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்மளோட எல்லா ரைஸையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் பொடி, இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மெல்லமாக சேர்த்து கிளறி விடணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிளறி விட்டால் போதும். நம்மளோட சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.